ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ரிப்பன் சுவாமி அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மள ஸ்டோரிக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் தாறுமாறா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்தோட லீடு கேரக்டரான ரிப்பன் சுவாமி அப்படின்ற ஒரு நபர் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாருங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்ற ஆங்கிள் போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. இந்த ரிப்பன் சுவாமி அப்படின்றவருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் கன்னடத்துல மட்டும்தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் தமிழ்ல டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்குங்க. திருவிழா முடிச்சிட்டு எல்லாருமே போய் படுத்து தூங்கிடுறாங்க. நடு ராத்திரி ரிப்பன் சுவாமி அப்படின்றவருடைய பிரதருக்கு போன் கால் வருது. உங்க தம்பி சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஊர் மக்கள் எல்லாருமே ரிப்பன் சாமியோட வீட்டு பக்கத்துல கூடி இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்காங்க. முதல் மாடியில இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூம்குள்ள தான் இந்த ரிப்பன் சுவாமி அப்படின்றவர் இறந்து கிடக்குறாரு. ரிப்பன் சுவாமியோட வாயிலேயே புல்லட் பாஞ்சிருக்கு. வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய கன்னும் அவர் கையிலேயே இருக்குதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரிப்பன் சாமி தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருதுங்க. இது ஒரு தற்கொலை அப்படின்ற ஆங்கிள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரிப்பன் சுவாமியோட கதையில ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ரிப்பன் சுவாமி ரவுடிசம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க. இந்த மலை கிராமத்துல அவருக்கு ஏகப்பட்ட லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. இவருக்குன்னு தனியா ஒரு பங்களா வீடு கூட இருக்குதுங்க. ரிப்பன் சுவாமிக்கு திருமணமாய் ஒரு மனைவி இருக்காங்க. மனைவி பேரு மங்களா. அது போக ரிப்பன் சுவாமிக்கு ஒரு அண்ணா அண்ணி இருக்காங்க. அண்ணிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ரிப்பன் சுவாமியோட மனைவி சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணி குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரிப்பன் சுவாமியோட மனைவி தான் அண்ணன் பொண்ணை கொண்டு போய் ஆட்டோல ஏத்தி விடுறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, இன்னைக்கு அம்மா என்ன ரெடி பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, நாளையில இருந்து நீங்களே என்ன ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ணன் பொண்ணை வழி அனுப்பி வச்சுட்டு சாமியோட மனைவி வந்து மறுபடியும் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு நம்ம சாமியோட மனைவி சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் காலுங்க. 50 கிலோ பன்னிக்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து கால் பண்ணி இருந்திருக்காங்க. மங்களாவும் சரி என்னோட கணவர் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரிப்பன் சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் மொபைல்ல அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாருங்க. மனைவியோட மொபைலை தான் யூஸ் பண்ணுவாரு. ஏதாவது ஆர்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா மனைவியோட போனுக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அங்க கட் பண்ணா ரிப்பன் சுவாமியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரிப்பன் சுவாமி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஹெட் மசாஜ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கடைக்கு வெளியில நின்னுட்டு இருப்பாங்க. ரிப்பன் சுவாமி மட்டும் உள்ள மசாஜ் பண்றதுக்காக போவாரு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வில்சன் அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அந்த நபரை பார்த்த உடனே ரிப்பன் சுவாமி செம்ம காண்டாகிறாரு. ஆக்சுவலா அவர் அட்டாக் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு தெரியுதுங்க. உடனடியா வெளியில வந்து இந்த வில்சனை போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது. நம்ம சாமி கூட நிறைய பேர் ஜீப்ல வந்திருக்காங்க இல்லையா, சோ அதுல ஒருத்தர் தான் சந்தோஷ். சந்தோஷ் சாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. கொஞ்சம் படிச்சவரும் கூடங்க. இந்த வில்சனோட மனைவி சந்தோஷோட பைக்ல போறத பார்த்துட்டு வில்சன் சந்தோஷ புடிச்சு அடிச்சிருந்திருக்காருங்க. இதுக்கு பழி வாங்குற விதமா தான் சாமி வில்சனை டார்கெட் பண்ணி போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காருங்க. மேபி சந்தோஷ் லிஃப்ட் கூட கொடுத்திருக்கலாம் இல்லையா, அது என்னவோ நீ எப்படி என் நண்பன் மேல கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்சனை அட்டாக் பண்ணி என் நண்பன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த வில்சன் சாமி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அதனால சாமி சொன்ன மாதிரியே சந்தோஷ் கிட்ட வந்து தப்பு என் மேல தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுறாரு. சாமியோட ஆட்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து 50 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, நேரா பண்ணி எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆர்டருக்கு தேவையான கறியை கொடுத்துட்டு கொஞ்சம் கறி எடுத்துட்டு இவர் வீட்டுக்கும் வராருங்க. சாமியோட மனைவி தான் அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே சமைச்சு போடுறாங்க. இந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்க சாமியோட மனைவி கிட்ட மசாலா எல்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு ஜம்முன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல சாமியோட மனைவி சரின்னு சொல்லிட்டு அந்த கறி எடுத்துட்டு போய் வாஷ் பண்றாங்க. பட்டுன்னு சாமி தடுக்கிறாருங்க. கறியை வாஷ் பண்ணாத, பிளட்டோட அப்படியே சம, அப்பதான் அந்த கறியோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சமைக்க சொல்றாருங்க. அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்க கூட உட்காந்து இந்த சாமியும் சாப்பிடுறாரு. ஆனா சாமியோட மனைவி சாப்பிட கிடையாதுங்க. சாமியோட மனைவி வெஜிடேரியன் போல. அதனால அவங்க மட்டும் தனியா ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. இங்க இருந்து இங்க வரதுக்கு 100 ரூபாய் சார்ஜா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆக, ஆமா மேடம் மினிமம் சார்ஜ் அப்படின்னு சொல்ல, எந்த ஊர்ல உனக்கு மினிமம் சார்ஜ் 100 ரூபாய் பண்றாங்க அப்படின்னு கேட்க, தோ அந்த கான்ஸ்டபிள்லாம் அடிக்கடி என்னோட ஆட்டோல தான் வருவாரு, மினிமம் சார்ஜ் 100 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி ஓவர் சார்ஜா பண்ற இவனை தூக்கி லாக்கப்ல போடுங்க, லாடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அந்த ஆட்டோ டிரைவர் தூக்கி உள்ள போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே நம்ம இன்ஸ்பெக்டரை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா ஸ்டேஷனே அமைதியா இருக்குது, காலியா இருக்குது, யாருக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, இது ஒரு கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா மேடம், இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு பிரச்சனையே இல்ல மேடம், திருட்டு வழக்குங்க மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க, மேபி இந்த ஊர்ல கிரைம் எல்லாம் நடந்து நீங்க கண்டுங்கானாத மாதிரி இருக்கிறதுனால கிரைம் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாம இருக்குமோ அப்படின்னு சொல்ல இந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், நீங்க இதுக்கு முன்னாடி
எங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன்ல ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக கேஸ போட்டு அவனை எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த அரசியல்வாதி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அந்த அரசியல்வாதியை போட்டு பொழந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா சொல்ல மறுபடியும் இந்த கான்ஸ்டபிள்ஸ் பம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஊர்ல இருந்து சில பேர் பர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. இந்த ஊர் ஸ்கூல்ல ஒரு ஈவென்ட் நடத்த போறதாவும் அதற்கான பர்மிஷன் வேணும் அப்படின்னு லெட்டர் கொடுக்குறாங்க. அதற்கான பர்மிஷனையும் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், நீங்களும் இந்த ஊருக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் தானே மேடம், நீங்களும் ஈவென்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஸ்கூல்ல ஈவென்ட் தொடங்குதுங்க. குப்பு அப்படின்ற நபர் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு போலங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஸ்டேஜ்ல அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க திடீர்னு ரிப்பன் சுவாமி உள்ள பூந்து இந்த குப்பு அப்படின்ற சீஃப் கெஸ்ட போட்டு பொலவலன்னு புலக்கறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்லயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நல்லபடியா நடந்துட்டு இருந்த அந்த ஈவென்ட்டையே கொலாப்ஸ் பண்ற மாதிரி இந்த சம்பவம் நடக்குதுங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க கூண்டோட இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறாங்க. ரிப்பன் சுவாமி மற்றும் குப்பு கிட்ட நீங்க எதுக்காக அங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, இந்த குப்பு சொல்றாரு, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம், சும்மா ஃபன்னுக்காக சண்டை போட்டுக்கிட்டோம், அதனால எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க, எது ஃபன்னுக்காக சண்டை போட்டீங்களா? சரி, நாங்களும் எங்களுக்கு வேலை இல்லல, அதனால சும்மா ஃபன்னுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், உங்களை லாக்அப்ல அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் மேடம் யாராவது எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நீங்க ஏன் மேடம் தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்க, ஓ பாருடா சட்டமெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, மேடம் எனக்கும் சுவாமிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களை விட்டுருங்க மேடம் அப்படின்னு இந்த குப்பு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே தவிர இந்த ரிப்பன் சுவாமி அப்படி சைலண்டா நின்னுகிட்டு இருப்பாருங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ரிப்பன் சுவாமியை பார்த்து, இது என்னோட லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துக்கோ, ஊருக்குள்ள ரவுடிசம் பண்றதாலாம் நான் கேள்விப்பட்டேன், இனிமேல் ஊருக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு தெரிஞ்சேன்னு வார்னிங் எல்லாம் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, புரிஞ்சுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ரிப்பன் சாமி கிட்ட எதுனாலும் நம்ம வெளியில வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில வராருங்க. வெளியில பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் சுவாமியோட எஸ்டேட்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து வம்பு இருக்கிறாருங்க, என்னடா அடிக்கணுமா அப்படின்ட்டு, உங்ககிட்ட எல்லாம் என்னடா பேச்சு, கிளம்படா மோத அப்படின்னு அந்த ஆளுங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த ஆளுங்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா ஏதோ ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கு, இன்ஸ்பெக்டர் மாதிரி ஃபீலிங்கே வரல அப்படின்ட்டு. உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, பச்சை மிளகா கூட சின்னதா தான் இருக்கும், ஆனா கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கும், அந்த மாதிரி தான் உருவத்தை வச்சு எப்போதுமே எடை போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் சாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சந்தோஷ பாக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்லி, என்னடா ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் டிராப் பண்ற அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்திட்டு இருக்கியா, மன்மதன்னு மனசுல நினைப்போ அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு. இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதன் மூலமா ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷ் சரி மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இப்ப இந்த ரிப்பன் சாமி கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் உள்ள நுழைஞ்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க போலாமா மேடம் அப்படின்னு கேட்க, நான் போன்னு சொன்னா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் இந்த குப்பு வெளியில வந்தா அதான் நாங்களும் போலாமா அப்படின்னு கேட்கும்போது, இன்ஸ்பெக்டர் ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க இல்லையா, எல்லோருக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த வகையில இவங்களுக்கும் ஊருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபடுறது, அடிதடி பஞ்சாயத்துக்கு போறது, இது எல்லாத்தையுமே உடனடியா ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுல இருக்கிற ஒரு வயசானவர் ரொம்ப இலக்காரமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாருங்க. இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இணையா நீ இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம வாய்ஸை ஒசத்தி பேசுற அப்படின்னு சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போக, இந்த ரிப்பன் சுவாமி உள்ள வந்து என் ஆள் மேல நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டைக்கு போறாருங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரிப்பன் சுவாமி மேல செம்ம காண்டாவுது. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சமாதானப்படுத்துறாரு, இவனுங்க இப்படிதான் மேடம், காம் டவுன் மேடம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம இன்ஸ்பெக்டரும் சமாதானமாகறாங்க. இப்ப ரிப்பன் சுவாமி, சந்தோஷ், வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. இந்த வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பன் சுவாமியை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்காரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிப்பன் சாமி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. சந்தோஷ் சொல்றாரு, இவனுக்கு வளர்றதை கேட்டுட்டு நீ போய் ஏதாவது பண்ணி வைக்காத, என்னதான் இருந்தாலும் அவங்க போலீஸ்காரங்க, ஃப்ரீயா விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அவரோட வீட்டுக்கிட்ட இறங்கிறாருங்க. இப்ப சந்தோஷ் அவரோட வீட்டுக்கு போறாரு. சந்தோஷோட அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. சிங்கிள் பேரண்டா இருந்து சந்தோஷோட அம்மா தான் சந்தோஷ ஆளாக்கி இருக்காங்க. சந்தோஷ் ஒரு நல்ல ஜாபுக்கு போவாரு, பணம் சம்பாதிப்பாரு, குடும்பத்தை பாத்துப்பாரு அப்படின்னு நினைச்சா எப்ப பார்த்தாலும் இந்த ரிப்பன் சாமி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷோட அம்மாக்கு வேதனைங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போலாம்ல, உன்னோட அப்பாவும் இந்த ரிப்பன் சாமி பிரச்சனையில தான் இறந்து போனாரு, இப்ப நீயும் இந்த ரிப்பன் சாமி கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, ரிப்பன் சாமி அவ்வளவு நல்லவன் இல்லப்பா அப்படின்னு அம்மா சொன்னாலும் ரிப்பன் சாமியா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவன் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல சந்தோஷோட அம்மா கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா ரிப்பன் சுவாமி அவரோட அப்பா போட்டோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ரிப்பன் சுவாமி சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா கூட சேர்ந்து வேட்டைக்கு போயிருந்திருப்பாருங்க. அந்த டைம்ல தான் ரிப்பன் சுவாமியோட அப்பா இறந்து போயிருந்திருக்காரு. பட் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லல. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட கேக்குறாங்க, இந்த ரிப்பன் சுவாமி மற்றும் குப்பு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதனாலதான் இந்த ஊர்க்காரங்க பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க கான்ஸ்டபிள் சொல்றாரு, இந்த குப்பு பைய சும்மா இருக்க மாட்டான், இந்த ரிப்பன் சுவாமியை ஏதாவது பண்ணி வம்பிழுப்பான், ரிப்பன் சுவாமி சும்மா இருப்பானா, அடிக்கிறதுக்காக கிளம்பிடுவான், இப்படி இவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊருக்குள்ள சண்டை போட்டுக்குவானுங்க. ஆரம்பத்துல எல்லாம் ஒன்னா இருந்தவனுங்க தான், ஆனா எந்த பாயிண்ட்ல இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்தாச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. லாஸ்டா ஸ்கூல்ல பஞ்சாயத்து நடந்ததுல மேடம், அதற்கான காரணம் இந்த குப்பு போயிட்டு சாமியோட தோட்டத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் டேமேஜ் பண்ணி இருந்திருக்கான். இதுல
இதுல கடுப்பான சாமி குப்பு இந்த ஸ்கூல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வச்சு பொலவலன்னு பொழந்திருக்கான். இவங்க சண்டை போறதுனால மத்தவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்களே, யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஒரு தடவையா 2 தடவையா மேடம், இவனுங்க ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, அதனால யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சரி இந்த சாமி கூட ஓல்டு மேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எல்லாம் சாமியோட எஸ்டேட்ல வேலை பாக்குறவங்க, சாமியோட அப்பா காலத்துல இருந்து கூடயே இருக்காங்க. அந்த சந்தோஷ் அப்படின்ற பையன் இருக்கான் இல்லையா, சாமியோட வீட்டுல சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடியோட பையன். அந்த அம்மா எப்படியோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பையனை படிக்க வச்சிருச்சு, ஆனா சாமி மட்டும் படிக்கவே இல்ல அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. இப்ப ஸ்டேஷன்ல வந்து அவங்க பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணாங்களே, அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம என்ன அந்த இடத்துல சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள் பார்த்து கேட்க, இந்த கான்ஸ்டபிள் அப்படியே ஷாக்கா வராரு. இவங்க ஒரு டீ கடைக்கு போறாங்க. அப்போ இந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க, எவ்வளவு லஞ்சம் வாங்கின அப்படின்னு கேட்டீங்களா மேடம், உங்களுக்கு இந்த ரிப்பன் சாமியை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாருங்க. கேரளால பீடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ரிப்பன் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகுறாருங்க. அவரு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கான ஒரு ஆளுங்க, எந்த பொண்ணுமே விட்டு வைக்க மாட்டாராம், ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளாம். அவரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்களாம். அவர் இப்ப எங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அவர் எங்க போனாருன்னே தெரியல மேடம், திடீர்னு காணாம போயிட்டாரு. சில பேர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க, சில பேர் வெளியூர் போயிட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இந்த ரவுடிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது சாமி தான். சோ அந்த டேஞ்சரான நபரோட பேரை தூக்கி இந்த சுவாமிக்கு கொடுத்துட்டாங்க. சோ ரிப்பன் சுவாமின்னு அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, இவனுங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆட்கள் மேடம், அதனாலதான் கொஞ்சம் அவனுக்கு கிட்ட இருந்து தள்ளி இருக்கும். நம்ம எல்லாம் போலீஸ்காரங்க மேடம், டக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணவே கூடாது, சமயம் சந்தர்ப்பம் இது எல்லாத்தையுமே பார்த்து தான் களத்துல இறங்கணும் அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. இங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் இந்த ரிப்பன் சாமி அவரோட வீட்டுக்கு போறாருங்க. மனைவி கேக்குறாங்க, என்னாச்சுங்க நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஜீப் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனைவியோட மொபைலை வாங்கி, நான் ஜீப்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு புலி ஒன்னு குறுக்க வந்துருச்சு, அந்த புலியை தெரியாதனமா நான் இடிச்சிட்டேன், அந்த புலி ஜீப்போட டயர்ல இருக்கு, வாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவரோட தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சர்வெண்ட்டுங்க இருக்காங்க இல்லையா வயசானவங்க, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ரிப்பன் சுவாமி வீட்ல இருந்து கிளம்பி போறாருங்க. அதான் ஜீப் ரிப்பேர்னு சொன்னீங்கல்ல, காலையில ஜீப் கிடைக்குள்ள, இப்ப ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க, நான் போறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பி போறாருங்க. அந்த வேலைக்காரங்க கிட்ட ஒரு சாக்கு மூட்டையில இந்த புலியை போட்டு வச்சிருக்கிறதா சொல்றாரு. இவரோட தோட்டத்துக்கு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த புலியை புதைக்கிறதுக்கு குழியை தோண்ட சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த சாக்கு மூட்டையில இருக்கக்கூடிய புலியை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போடும்போது இந்த ஆட்களுக்கு கையில ஏதோ ஒரு விரல் மாட்டுது. அது பாக்குறதுக்கு மனித விரல் மாதிரியே இருக்குதுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு நபர், அது புலியோட கால்ல இருக்கிற விரல், அப்படிதான் இருக்கும், உள்ளே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழியை மூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயதானவர்கள் ஆல்ரெடி கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால மனித விரலுக்கும் புலியோட விரலுக்கும் வித்தியாசம் தெரியாம புலியோட விரல்னு நினைச்சிட்டு புதைக்கிறாங்க. ரிப்பன் சாமி ஏதோ ஒரு பிளான் பண்றாரு, அது அவருக்கு சாதகமா அமையுது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அந்த இடத்த புதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. எது காசா, காசு எதுக்கு அப்படின்னு கேட்க, இவ்வளவு நேரம் வேலை பார்த்தோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால சரக்கு அடிக்கணும், ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க, பணமெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் சுவாமி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அப்ப இந்த ஆட்கள்லாம் பிரச்சனை பண்றாங்க, நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தோம், எங்களை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இப்ப அந்த வேலைக்கு பணமும் தரலன்னா நாங்க என்ன பண்றது, நாங்க குடிக்கிறதுக்கு தானே பணம் கேட்கறோம், அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களுக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டுங்க. ரிப்பன் சுவாமி பணமெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ரிப்பன் சுவாமி அவரோட வீட்டுக்கு போறாருங்க. அவரோட ஷர்ட் எல்லாம் பிளட் ஸ்டெயின்ஸா இருந்துட்டு இருக்கு. என்னது உங்க ஷர்ட் எல்லாம் பிளட் ஸ்டெயின்ஸா இருக்கு அப்படின்னு கேட்க, ரொம்ப நாளா தோட்டத்தை ஒரு பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது, அதனால இன்னைக்கு அதை போட்டு தள்ளிட்டேன், அதோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கழட்டி மனைவி கிட்ட கொடுத்துட்டு இவரு பாட்டுக்கு போய் படுத்துறாருங்க. குளிக்கிறதெல்லாம் இல்லங்க, அவரு பாட்டுக்கு மனைவி கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் காலையில இந்த புளிய புதைச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு கல்லெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காருங்க, யாரும் அந்த இடத்த தோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த தோட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு போய் ஸ்டோரேஜ் ரூம்குள்ள வச்சுட்டு அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ரிப்பன் சுவாமியோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, நாங்க நாளைக்கு பெங்களூர் போலான்னு இருக்கிறோம், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்றதுக்காக, நாங்க வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, கிச்சன்ல நின்னுட்டு சாமியோட மனைவி அண்ணி கிட்ட சொல்றாங்க, என்னையும் கூட்டு போறதுக்காக அவர்கிட்ட பர்மிஷன் கேளுங்களேன் அப்படிங்கும் போது அண்ணி கேக்குறாங்க, நாளைக்கு போறோம் இல்லையா, உன்னோட மனைவியை கூட்டிட்டு போகவா, அவளுக்கு கொஞ்சம் வெளி உலகத்தை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா இல்லையா அப்படின்னு சொல்ல, ரிப்பன் சுவாமி எதுவுமே சொல்லாம இருக்கிறாருங்க. இவருக்கு ஓகே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க. இந்த ரிப்பன் சுவாமி கூடயே இருக்கக்கூடிய அந்த வயசானவர்கள் இருக்காங்க இல்லையா, நேத்து ராத்திரி இவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு 500 ரூபாய் பணம் தரல அப்படின்ற கோவத்துல இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்துறாங்க. நேத்து ராத்திரி இந்த ரிப்பன் சுவாமி ஒரு டைகர் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டான், எங்களை எல்லாம் மிரட்டி இந்த இடத்துல புதைக்க சொன்னா, இங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு. ஜென்ரலா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஆக்சிடென்டலா நம்ம கார்ல போகும்போது இடிச்சிட்டா கூட அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ப்ராப்பரா, பட் இவர் இல்லீகலா அதை புதைச்சிருக்கிறார் இல்லையா, சோ அதை வச்சு இந்த ரிப்பன் சுவாமியை உள்ள தள்ளிடலாம், நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுத்திருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து குழிய தோண்டுங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ரிப்பன் சுவாமி, யாரை கேட்டு என்னோட லேண்ட்ல குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராரு. உடனே இன்ஸ்பெக்டர், யாரை கேட்கணும், போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கு, இந்த இடத்துல இல்லீகலா நீ ஒரு விஷயத்த பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கம்ப்ளைண்டை எடுத்துட்டு நான் இந்த இடத்த ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்கேன், நீங்க குழிய தோண்டுங்க அப்படின்னு சொல்ல ஆட்கள்லாம் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிப்பன் சுவாமி அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கையில அந்த மூட்டை தென்படுதுங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மூட்டையை ஓபன் பண்ணா உள்ள
பன்னி இருக்கு. பன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. அப்ப ரிப்பன் சுவாமி சொல்றாரு, ஆமா என் காட்டுக்குள்ள செத்து கிடந்த பன்னியை தான் புதைக்க சொன்னேன். இவனுங்க குடிச்சிட்டு பன்னிக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரியாம புதைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இதுல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கானுங்க, அதை நம்பி நீங்க வேற வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரிப்பன் சுவாமி சொல்லிடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தண்டனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் இந்த ரிப்பன் சாமி அவங்கள மிரட்டுறாருங்க. நேத்து ராத்திரி நீங்க கொண்டாந்து புதைச்சது புலியோ பன்னியோ கிடையாது, ஒரு ஆளோடைய சடலம். என் லைன்ல குறுக்கிடாதீங்க, என் லைன்ல குறுக்கிட்டீங்கன்னா உங்களையும் இந்த இடத்துல புதைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாருங்க. இப்போ நம்ம சந்தோஷோட அம்மா பாத்தீங்கன்னா குப்பை கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி சந்தோஷம் நீ பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் பாக்கல அப்படிங்கும் போது அவன் எங்க போனானே தெரியல, வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கேயாவது போயிருப்பான் வந்துருவான் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப சந்தோஷோட அம்மா நேரா ரிப்பன் சுவாமியோட வீட்டுக்கு வந்துட்டு, என் பையன் எங்க போனானே தெரியல, எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணாம போக மாட்டான், இப்ப எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி அழுவுறாங்க. வந்துருவான் போங்க அப்படின்ற மாதிரி ரிப்பன் சுவாமி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க தன்னோட பையனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ரிப்பன் சுவாமியோட அண்ணா அண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. இவரோட மனைவியை கூட்டிட்டு போறதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லாம இருந்தார் இல்லையா, அதனால கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனைவியும் ரெடியாக சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா வெளி உலகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து ரிப்பன் சுவாமி இவ வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டானா வரமாட்டா நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணா அண்ணி அதுக்கப்புறம் அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. மனம் முடிஞ்சு போன மங்களா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஆக்சுவலா நீ போயிட்டீனா என்னால தனியா இருக்க முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அனுப்பல அப்படின்ற மாதிரி அன்பா பேசுற மாதிரி சமாதானப்படுத்தி ரொமான்ஸ் பண்றாருங்க. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவரோட மனைவியை எங்கேயுமே அனுப்புறது இல்ல அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு ஒரு நபர் வராருங்க. அந்த நபரோட பேரு ஆனந்த். அவரு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இருக்காரு. அவரு நம்ம ரிப்பன் சுவாமியோட ஃப்ரெண்டுங்க. ரிப்பன் சுவாமி தான் அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்த வரவழைச்சிருக்காரு. என்னடா திடீர்னு போன் போட்டு என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ரிப்பன் சுவாமி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வயசான ஆட்கள் இந்த ரிப்பன் சுவாமியை ஆள் வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த வகையில ஒரு கான்ட்ராக்ட் ரவுடி கிட்ட போயிட்டு வேலை கொடுக்குறாங்க. இப்ப ரிப்பன் சுவாமி அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்தும் பாத்தீங்கன்னா சரக்கு வாங்குறதுக்காக மார்க்கெட் பக்கம் போவாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ட் ரவுடி ரிப்பன் சுவாமியை போட்டு தள்ளுறதுக்காக கத்தி எடுத்துட்டு வருவான். ஆனா ரிப்பன் சுவாமி பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்லயே வச்சு பொலவலன்னு பொழந்துருவாருங்க. இதை பார்த்து அந்த வயசான ஆட்கள் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இப்ப ஆனந்தும் ரிப்பன் சுவாமியும் ஒரு இடத்துல போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்றா என்ன எதுக்காடா போன் போட்டு வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ படிக்கிறதுக்கும் உனக்கு இந்த போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்கும் நான் தானே உதவி செஞ்சேன் அப்படின்னு ரிப்பன் சுவாமி கேட்கிறாரு. ஆமாண்டா அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேட்கும்போது, பண்றேன்டா என்ன உதவி அப்படின்னு சொல்ல, சரியான நேரம் வரும்போது நான் அதை சொல்றேன் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப சொல்ற அப்படிங்கும்போது இப்ப நீ குடி நான் கரெக்ட் டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரிப்பன் சுவாமி சொல்லிடுறாருங்க. சந்தோஷோட அம்மா சந்தோஷ காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சந்தோஷ் எப்போதுமே ரிப்பன் சுவாமி கூடயே தானே இருப்பாரு. ரிப்பன் சுவாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சந்தோஷ். அதனால நேரா ரிப்பன் சுவாமியோட வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. என் வீட்டை எதுக்காக சர்ச் பண்ணணும் அப்படின்னு ரிப்பன் சுவாமி கேட்க, காணாம போன சந்தோஷ் கடைசியா உன்னோட மனைவிக்கு தான் கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, ரிப்பன் சுவாமியோட மனைவி ஷாக்கா வராங்க. உடனே ரிப்பன் சுவாமி சொல்றாரு, என்னோட மனைவி மொபைல நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் வந்துட்டு போன்ல பேசினேன், நீங்க தாராளமா வீட்டை சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனடியா இவங்க வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சந்தோஷ் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லங்க. இப்ப அந்த வயசானவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, உங்களுக்கு என்னமோ ரிப்பன் சுவாமி மேலதான் டவுட் இருக்கு, ரிப்பன் சுவாமி தான் சந்தோஷ கொலை பண்ணிருப்பானு தோணுது அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு என்னடானா புலின்னு சொன்னீங்க, தோண்டி பார்த்தா பண்ணி, மறுபடியும் சந்தோஷ கொலை பண்ணிருக்கான்னு வந்து சொல்றீங்க, போலீஸ்காரங்களை மிஸ்லீட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வயசானவங்க பயந்துடுறாங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவங்களை எல்லாம் அமுச்சு வச்சிடறாங்க. இப்ப ரிப்பன் சாமியோட வீட்டை காட்டுறாங்க. ஆனந்த் ஆனந்தோட மனைவி, ரிப்பன் சுவாமி அவரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரிப்பன் சுவாமி கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்பன் சுவாமியோட மனைவி கிட்ட கேட்க, ஆரம்பத்துல சொல்றதுக்கு தயங்குறாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு நம்ம ரிப்பன் சுவாமியோட மனைவி சொல்லிடுறாங்க, ரிப்பன் சுவாமி ரெகுலரா குளிக்கவே மாட்டாரு, அதனால இவர்கிட்ட ஸ்மெல் அடிக்கும், அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு பட்டுன்னு ரிப்பன் சுவாமியோட மனைவி சொல்ல, ரிப்பன் சுவாமிக்கு செம்ம காண்டாவுதுங்க. இவர் திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்க காதல் கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தோட மனைவி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இவங்களோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிப்பன் சுவாமியோட மனைவி மங்களா இருக்காங்க இல்லையா, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருங்க. இந்த கிராமத்துல ஒரு முறை மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்திருக்காங்க. சோ அப்ப வந்தவங்க தான் மங்களா. அந்த உடனே பாத்தீங்கன்னா ரிப்பன் சாமி பஞ்சாயத்துக்கு போயிட்டாரு, யாரை கேட்டீங்க கேம்ப் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மங்களா சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட தான் பர்மிஷன் கேட்டோம், அவரு தான் இங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் பர்மிஷன் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் சாமி அமைதியா விட்டுட்டாருங்க. மங்களாவை பார்த்த உடனே ரிப்பன் சாமிக்கு பிடிச்சு போயிருச்சு. தொடர்ந்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் சாமி என்ன பண்ணிருக்காருன்னா, நேரா மங்களாவோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டாருங்க. சோ இதுதான் இவங்களோட லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராத்திரி ரிப்பன் சாமி கையில கன்னு வச்சு நின்னுக்கிட்டு இருக்காருங்க. நீ என்கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்டல, சோ அது என்ன அப்படின்றத இப்பவாது சொல்லு அப்படிங்கும் போது ரிப்பன் சாமி விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சந்தோஷ் இருக்கிறார் இல்லையா, அவன் காணாம போல, அவன் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டான்
அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் சுவாமி ஒரு கதை சொல்றாருங்க. சந்தோஷோட வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷ் கிட்ட பேசிட்டே பட்டுன்னு கத்தி எடுத்து சந்தோஷோட கழுத்தை கரகரன்னு அறுத்து இவருதான் கொலை பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி சாக்குல போட்டு இந்த 5 வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட புலி செத்து போச்சு அப்படின்னு பொய் சொல்லி அதை புதைக்கணும்னு வர சொல்லி குழிய தோண்டி புதைச்சிருந்திருக்காங்க. போதையில ஒரு விரலை பார்த்தாங்க இல்லையா, அது இந்த சந்தோஷோடைய விரல் தாங்க. சந்தோஷனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனை எதுக்காடா கொலை பண்ண அப்படின்னு ஆனந்த் கேட்க, அப்பதான் இந்த ரிப்பன் சுவாமி சொல்றாரு, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் மேல நான் அதிக நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அவனே இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. சந்தோஷ் பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்தானா, அது இவருக்கு இப்படியோ தெரிய வந்துருச்சுங்க. அதனால கடும் கோபம் கொண்ட இந்த ரிப்பன் சுவாமி இந்த சந்தோஷ போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. நினைச்ச மாதிரியே போட்டுன்னு தள்ளிட்டாரு. இன்னொருத்தங்களும் பாக்கி இருக்காங்க, வேற யாரும் கிடையாது, என்னோட மனைவி தான், அவளும் அதுக்கு உடந்த, அதனால அவளையும் போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்பன் சுவாமி சொல்றாருங்க. மர்டர் விஷயத்துல இவர் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா வெளியிருந்து நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சு வெளியில கொண்டு வந்துடணும், அதுதான் எனக்கு தேவைப்படுற உதவி அப்படின்ற மாதிரி ஆனந்த் கிட்ட சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, இந்த ரிப்பன் சுவாமியோட மொத்த ஹிஸ்டரியும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல ரிப்பன் சுவாமியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு காட்டுக்குள்ள வேட்டையாட போனப்பதான் இறந்து போயிருக்காரு. அவர் எப்படி இறந்து போயிருந்தாருன்னா அவருடைய கன்னு மிஸ்ஃபயர் ஆகி அப்படிதாங்க இறந்து போயிருந்திருக்காரு. அவருடைய கன்னு மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட டெத்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. ரிப்பன் சுவாமியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு கூட வேட்டைக்கு போனவங்களை எல்லாம் மீட் பண்ணி இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னு மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த கன்னுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம்னா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டெக்னிக் எல்லாம் கன்னோட ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அந்த நபர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ரிப்பன் சுவாமியோட அம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அதே டைம்ல தான் இந்த சந்தோஷோட அப்பாவும் இறந்து போனாரு. நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஆத்துல படுத்து கிடந்து தண்ணியில மூழ்கி தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஊருக்குள்ள திருவிழா ஒன்று ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. ரிப்பன் சுவாமியோட மனைவி ரிப்பன் சுவாமி கிட்ட நாளைக்கு திருவிழா நடக்குது, நான் போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நாளைக்கு தானே, அதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ரிப்பன் சுவாமி அவரோட மனைவியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள ரிப்பன் சுவாமியோட மனைவி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. இவர் கரெக்டா டார்கெட் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு ஆனந்தா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கண்ணை புடுங்கிடுறாரு. இப்படி ஏதாவது பண்ணினா உடனே ஜெயிலுக்கு போயிரோட அப்படிங்கும் போது, அதான் காப்பாத்துறதுக்கு நீ இருக்கே அப்படின்னு சொல்ல ஆனந்தே பயப்படுறாருங்க. இப்ப ஆனந்தும் ரிப்பன் சாமியும் ஜீப்ல வந்துகிட்டு இருக்கும்போது சந்தோஷோடைய அம்மா வழி மறைக்கிறாங்க. என் பையன் இன்னும் வீடு சேரவே இல்ல, ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையன் நிறைய பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பான், மேபி ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஓடி போயிருப்பான், அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, போலீஸே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆனந்த் கிட்ட நீ ஏதாவது சொல்லு அப்படிங்கும் போது, அதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லிடுறாருங்க. இப்ப ரிப்பன் சுவாமி அவரோட மனைவி கிட்ட மசாஜ் எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. மனைவியோட மசாஜை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ மனைவி சொல்லுவாங்க, காலேஜ் டைம்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், என்னோட மசாஜை சூப்பர் அப்படின்னு பாராட்டுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் மனைவி மேல இந்த ரிப்பன் சுவாமிக்கு கோவம் வருது. அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ அந்த புல்லட் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை உடைக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வயசான ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பன் சுவாமியை போட்டு தள்ளுறதுக்காக கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனடியா ரிப்பன் சுவாமி வீட்டுக்குள்ள போய் கன் எடுத்துட்டு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வெளியில வராரு. இவங்க எல்லாம் பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. இவர் துரத்திக்கிட்டே போறாரு. திடீர்னு அந்த வயசான ஆட்கள்லாம் ஒரு இடத்துல பயப்படாம நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த குப்பு வந்திருக்காங்க. சோ குப்போட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பன் சுவாமியை ரவுண்ட் அப் பண்றாங்க. ரிப்பன் சுவாமியை போட்டு பொலவலன்னு பொளக்குறாங்க. ரிப்பன் சுவாமியும் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஆனந்த் பாத்தீங்கன்னா கண்ணை காட்டி மிரட்டி எப்படியோ நம்ம ரிப்பன் சுவாமியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாருங்க. இந்த ரிப்பன் சுவாமியோட அப்பா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்க எல்லாம் கூட இருக்காங்க இல்லையா, அவங்கள போலீஸ்காரங்க விசாரணை பண்றாங்க. அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருதுங்க. இந்த ரிப்பன் சுவாமியோட வீட்டுல வேலைக்காரங்களா வேலை பார்த்தவங்க தான் சந்தோஷோட அம்மா. சந்தோஷோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பன் சுவாமியோட அப்பா கூட ரிலேஷன்ஷிப்லயே இருந்திருக்காங்க. அது சந்தோஷோட அப்பாக்கு தெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. முன்னாடியே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா சந்தோஷோட அம்மா கிட்ட போய் இந்த விஷயங்களை எல்லாம் கேக்குறாங்க. அது உண்மைதான் அப்படின்னு சந்தோஷோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை காரணம் காட்டி ரிப்பன் சுவாமியோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. ரிப்பன் சுவாமியோட அப்பாவும் தரேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ரிப்பன் சாமி பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் தன் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஷேர்லாம் ஒன்னும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இவங்களோட பையனான சந்தோஷ் ரிப்பன் சுவாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் சுவாமி கூடயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவன் கூட சேர்ந்து சுத்தாத, நீ வேற ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சந்தோஷோட அம்மா சொல்றாங்க. இப்ப நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் அமைச்சிடுறாங்க. அங்க கட் பண்ணா ரிப்பன் சுவாமி இருக்கிறார் இல்லையா, ஒரு அருவா எடுத்துட்டு அவரோட மனைவியை போட்டு தள்ளுறதுக்காக பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்காருங்க. பட்டுன்னு அவரோட மனைவி திரும்ப அருவால மறைச்சுக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்ல அப்படின்னு ரிப்பன் சுவாமி சொல்லிடுறாரு. இப்ப இந்த ரிப்பன் சுவாமியோட சர்வெண்ட்டுங்க இருக்காங்க இல்லையா, இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலீஸை கூட்டிட்டு போய் அந்த இடத்தை தோண்டி உள்ள டைகர் இல்லாம பண்ணி எடுத்தோம் இல்லையா, எனக்கு என்னமோ புதைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீப்பா தோணுன மாதிரி தான் ஞாபகம். ஒருவேளை இந்த ரிப்பன் சாமி நம்மளை எல்லாம் மிஸ்லீட் பண்றதுக்காக மேலாப்ல ஒரு பண்ணியை புதைச்சிருக்கலாம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் டீப்பா தோண்டி நமக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இவங்க போய் மறுபடியும் அதே இடத்த தோண்ட
ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பன்னியோட சாக்கு கிடைக்குதுங்க. பன்னியை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு சாக்கு மூட்டை தட்டுப்படுது. உடனடியா அந்த சாக்கு மூட்டையை தூக்கி வெளியில வைக்கிறாங்க. பார்த்தா அதுல சந்தோஷோட உடல் இருக்குதுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஆய்வு செஞ்சு அது சந்தோஷோட உடல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய சந்தோஷோட அம்மா பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் ரிப்பன் சுவாமி தான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ரிப்பன் சுவாமி பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, புதைச்சது இவங்க 5 பேரு, விசாரிக்கிறதுனா இவங்கள விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆனந்தும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு பேசுறாரு. ரிப்பன் சுவாமி தான் கில்லர் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரிப்பன் சுவாமி இந்த இடத்துல பண்ணியை தான் புதைச்சிருக்காரு, ஒரு ஆளை புதைச்சது இவங்க தான், சோ இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர்த்த தான் அரெஸ்ட் பண்றாங்க. ரிப்பன் சுவாமி மாட்டுவாரு அப்படின்னு இவங்க 5 பேர் எதிர்பார்த்தாங்க. கடைசியில இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ரிப்பன் சுவாமி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரிப்பன் சுவாமியோட மனைவி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இந்த சந்தோஷ் இருக்கிறான் இல்லையா அவன் என்கிட்ட நிறைய வாட்டி மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்ல ரிப்பன் சுவாமிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்றானா அப்ப இவளோட விருப்பம் இல்லாம தானே அது நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நமக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது எப்ப இருந்து நடந்தது அப்படின்னு கேட்கும்போது 2 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருந்தேன். இப்ப சந்தோஷ் செத்துட்டான் இல்லையா, அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்ல இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு கண்ணன் துண்டமா நான் வெட்டி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு மங்களா சொல்றாங்க. இனிமேல் எனக்கு அவனோட பிரச்சனையே இல்ல, நம்ம 2 பேர் மட்டும் தான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மங்களா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆனந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. அவ வாயாலேயே இந்த உண்மையை சொன்னா அப்படிங்கும்போது நல்ல வேலை நீ அவசரப்பட்டு போட்டு தள்ளி இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாருங்க. அவரோட மனைவி பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட மனைவி பயந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ போட்டு தள்ளினது இவரு தான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாருங்க. என்னோட மனைவியை டச் பண்ணவன நான் எப்படி சும்மா விடுவேன், அதனாலதான் இதை பண்ண அப்படின்னு சொல்ல சாமியோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் பல சம்பவங்களை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாருங்க. சின்ன வயசா இருக்கும்போது சந்தோஷோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அப்பா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதை இவர் பார்த்துட்டாருங்க. இந்த விஷயம் சந்தோஷோட அப்பாக்கும் தெரிய வந்திருக்குது. சந்தோஷோட அப்பாக்கும் இது தெரிய வந்திருக்கு. சந்தோஷோட அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ரிப்பன் சுவாமியோட அப்பா சொத்துல பங்கு கேட்டு இருந்திருக்காங்க. ரிப்பன் சுவாமியோட அப்பாவும் தரேன்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அதுல ரிப்பன் சுவாமிக்கு உடன்பாடே கிடையாதுங்க. இது என்ன கோயில் பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரிப்பன் சுவாமி அவங்க அப்பாவை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. உடம்பு சரியில்லாத தன்னுடைய அம்மாக்கு இவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது இவரும் கூடயே போயிருந்திருக்காருங்க. அவங்க அப்பா கிட்ட கன்னை வாங்கி அந்த கன்னுல இருக்கக்கூடிய புல்லட்டை தலைகிலா போட்டு அந்த கன்னு மால் ஃபங்க்ஷன் ஆகி பேக் ஃபயர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டாருங்க. அவங்க அப்பா விலங்க பார்த்து ஷூட் பண்ணும்போது புல்லட் ரிவர்ஸ்ல பாஞ்சு அப்படியே கீழே விழுந்து அவர் இறந்து போறாரு. கன்னு மால் ஃபங்க்ஷன் ஆனனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியுமே ரிப்பன் சுவாமி நடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரிப்பன் சுவாமியோட அம்மாவும் உடல்நிலை குறைபாடின் காரணமா இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷோடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ரிப்பன் சுவாமி டார்கெட் பண்றாரு. சந்தோஷோடைய அப்பாவை கொலை பண்ணி ஆத்துல தள்ளி விட்டுட்டாருங்க. ராத்திரி பூரா குடிச்சிட்டு ஆத்துல விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு கதை கட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சந்தோஷோடைய அம்மா பாத்தீங்கன்னா சொத்துல பங்கு வேணும்னு கேட்கும்போது அடிச்சு விரட்டி விட்டாருங்க. இந்த கதையை நீங்க கேட்கும்போது ரிப்பன் சுவாமி தான் தப்பான ஆளு அப்படின்னு உங்க எல்லோருக்கும் தோணும். ஆனா ரிப்பன் சுவாமி தான் இங்க கரெக்டான ஆளு, மத்த எல்லாருமே தப்பான ஆளு அப்படின்னு ரிப்பன் சுவாமி தன்னோட மனைவி கிட்ட சொல்றாருங்க. ஆனா சந்தோஷ் இவங்கள மாதிரிலாம் கிடையாது, என்கிட்ட நல்லா பழகுனா, அதனாலதான் அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு அவனை நான் கூடயே வச்சிருந்தேன். ஆனா கடைசியில அவனும் அவனோட புத்தியை காமிச்சிட்டான், அதனாலதான் அவனையும் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இந்த குப்புக்கு போனை போடு, அவன் ஒருத்தன் தான் பாக்கி இருக்கான், அவன் கதையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க. இந்த குப்புவும் குப்போட ஆட்களும் ஒரு இடத்துக்கு வராங்க. ரிப்பன் சுவாமியும் குப்புவும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த ரிப்பன் சுவாமிக்கும் குப்புக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லாமே வச்சிருந்தாங்க இல்லையா. எந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்படின்னா ரிப்பன் சுவாமி பாத்தீங்கன்னா மங்களாவை கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அந்த டைம்ல குப்பு சொல்லி இருக்கிறாரு, உனக்கும் மங்களாக்கும் எந்த சம்பந்தம் இல்லடா, அவன் நல்லா படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, அவ போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா பாரு, எல்லாருக்குமே அவன் மேல ஆசை வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு கோவம் வந்து குப்பு அடிச்சிருந்திருக்காருங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல இருந்து தான் குப்புக்கும் ரிப்பன் சாமிக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. இன்னும் எவ்வளவு நாள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, யாரோ ஒருத்தரோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் சாமி பாத்தீங்கன்னா குப்புவோட கதையை முடிக்கிறாருங்க. இப்ப கொலை பண்ணி முடிச்சுட்டு ரிப்பன் சாமி வீட்டுக்கு வராருங்க. ரிப்பன் சாமியோட மனைவி ஜம்முன்னு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் சாப்பிடுறாருங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாயாசம் கொடுக்குறாங்க. அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் உள்ள போறாருங்க. உள்ள போனவரு திடீர்னு பயங்கரமா இரும ஆரம்பிக்கிறாரு. வாஷ்ரூம் கிட்ட போனா ரத்த வாந்தி எடுக்கிறாருங்க.
தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மங்களா தண்ணி எடுக்கிறதுக்காக போனவங்க அப்படியே அங்கே ஸ்டெயிலாக நின்றுறாங்க. இதை பார்த்து ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. நீ குடிச்சது பாயசம் கிடையாது, பாய்சன் அப்படின்னு சொல்ல இந்த ரிப்பன் சுவாமிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நான் இவ்வளவு நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெடிக்கல் கேம்புக்காக இந்த ஊருக்கு வந்தாங்க இல்லையா, நம்ம மங்களாக்கு உண்மையிலேயே பிடிச்சது சந்தோஷ தான். ஆக்சுவலா அவங்க சந்தோஷ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜென்ரலாவே சந்தோஷுக்கு நேர்ல போய் பேசுறதுக்கு பயங்க. அதனால அவர் வெக்கப்பட்டு தயங்கி இருந்திருக்கிறாரு. சோ சந்தோஷ் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரிப்பன் சுவாமி கூட தானே வருவாரு. சோ வரும்போது போகும்போதும் மங்களா சைட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரிப்பன் சுவாமி என்ன நினைச்சிட்டாருன்னா, மங்களா வந்து தன்னை சைட் அடிக்கிறதா நினைச்சிட்டு மங்களாக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம நேரா மங்களாவோட அப்பா கிட்ட போயிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. இதுதான் நம்ம விதி போல அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்லி மங்களா இந்த திருமண வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ரிப்பன் சாமி கூட வாழவே முடியலங்க. ஏன்னா அவர் குளிக்கவே மாட்டாராம். ரிப்பன் சுவாமி கிட்ட வந்தாலே பயங்கரமா நாத்தம் அடிக்குமா. அது மட்டும் இல்லாம மங்களா டாக்டரா இருந்தவங்க, அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரும், போன் கால் வரும், அதையெல்லாம் பார்த்தாருன்னா புடிச்சு அடின்னு அடிப்பாராம். ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் மறுபடியும் சந்தோஷ் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனாவே இருந்திருக்குது. இதே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ரிப்பன் சுவாமி பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. ரிப்பன் சாமியோட ஷர்ட்ல இருக்கக்கூடிய பிளட் சந்தோஷோடது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வாஷ் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியுலகத்துக்கே போக விடாம தடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காருங்க. இதை சொல்லும் போது ரிப்பன் சுவாமிக்கு கோவம் வந்து, நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்து ட்ரிகர் பண்றாருங்க. அதுல இருந்து புல்லட் வர மாட்டேது. ஆல்ரெடி அதுல இருக்கக்கூடிய புல்லட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மங்களா கலட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த கன்னை மங்களா எடுக்கிறாங்க. அதுல புல்லட்டை லோடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ரிப்பன் சாமி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நுழையிறாரு. அதுக்குள்ள நுழைஞ்சா மங்களா பாத்தீங்கன்னா அந்த கன்னால ஷூட் பண்ணி அந்த கன்னை அவர் கையிலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வருது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. இதை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. சந்தோஷோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லி இருக்காங்க, இந்த மாதிரி என் பையனை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த ரிப்பன் சுவாமி தான். அதனால அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க, என்னால நேரடியா அரெஸ்ட் பண்ண முடியாது, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, நீங்க ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுங்க, நான் அதுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சந்தோஷோட அம்மா இருக்காங்க இல்லையா, நேரா மங்களாவை வந்து மீட் பண்ணிருக்காங்க. நீ நீண்ட நாட்களாவே இவங்கிட்ட நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இன்ஸ்பெக்டர் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அந்த வாய்ப்பை நம்ம கப்புன்னு பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த மர்டர் பிளான சொல்லி இருந்திருக்காங்க. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண மங்களா பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்குள்ள போய் உட்கார்ந்த இந்த ரிப்பன் சுவாமியை போட்டு தள்ளிட்டு அதை சூசைட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் நான் அந்த ஆங்கிலேயே கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ரிப்பன் சுவாமி கூட இருந்த ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு, இப்போதைக்கு இந்த ரிப்பன் சுவாமியை விட்டு பிடிங்க, ரிப்பன் சாமி தான் குற்றவாளி அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நண்பனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு போலீஸ் ஆபீசரா என்னால அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, சமய சந்தர்ப்பம் வரும்போது நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு ஆனந்தும் இந்த இன்ஸ்பெக்டர் பக்கம் தான் நின்று இருந்திருப்பாரு. ப்ராப்பரான எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட உதவியோட இப்ப கேஸ் க்ளோஸ் பண்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தோஷ கொலை பண்ணதுல இந்த ரிப்பன் சுவாமிக்கு பயங்கரமான குற்ற உணர்ச்சி அங்க. அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமா 4 முறை தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காரு. 4 முறை காப்பாத்திட்டாங்க. பட் நேத்து ராத்திரி பாத்தீங்கன்னா மனைவி கிட்ட இருந்து தனியா வந்து அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அவரோட கன் எடுத்து ஷூட் பண்ணி இறந்து போயிட்டு தான் வந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஆனந்த் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுதுங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.